வணக்கம் மக்களே, வெங்காயம் சட்னி செய்யலாம் வாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கணுங்க. ஒரு 5-6 மிளகாய் போட்டுக்கினேன், நீட்டு மிளகாய். ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்குந்த கடாயிலேருந்து தனியாக எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கின்னு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வதங்குனத வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கக்கூடாதுங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்ததை இறக்கி ஆற விட்டுருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்து ஆற விட்டுருங்க. இறக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. அது வெங்காயத்தில் தண்ணி பல்ஸ் மூடில் போட்டு எடுங்க. சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கெல்லாம் ஒரு தோசைலாம் பத்தாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.